தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று வெப்பம் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வருகிற 1 மற்றும் 2ஆம் தேதியிலும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையிலிருந்து மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களை பாதுகாக்க இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருச்சி, வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 13 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருச்சியில் 104.9 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னையில் இளநீர் விலை 100 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். போதிய விளைச்சல் இல்லாததும் தேவை அதிகரிப்புமே விலை உயர காரணம் என்று வியாபாரிகள் கூறியுள்ளனர். தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயரும் என பரவும் தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தலில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி, சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தல் நடைபெறும் 142 தொகுதிகளில் சுமார் 3.21 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று 142 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நமது நாட்டில் அரசியலுக்காக மொழி பேரினவாதம், பிராந்தியவாதம், சாதி பாகுபாடு மற்றும் பிற பிரிவினைகள் தூண்டப்படுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். ஒரே பாரதம், சிறந்த பாரதம் என்பதற்கு சிக்கிம் மாநிலம் ஓர் எழுச்சியூட்டும் முன்மாதிரியை வழங்கியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். தமிழ்நாடு தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தாவேக தலைவர் விஜய் சுவாமி தரிசனம் செய்தார். மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகும் நிலையில் கையில் வேலுடன் சென்று முருகனை தரிசித்த விஜய்க்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் இன்று காலை 10:30 மணிக்கு ஷீரடி செல்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோவிலை தொடர்ந்து ஷீரடி சாய்பாபா கோவிலில் விஜய் தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜினாமா செய்யும் தொகுதியின் செலவை ஏற்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளிக்கிறது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ணும் மைய கட்டுப்பாட்டு அறையில் சட்டவிரோதமாக ஜனநாயகன் படம் பார்த்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். படம் பார்க்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். உழைப்பாளர் தினத்தை ஒட்டி தமிழகத்தில் நாளை மறுதினம் டாஸ்மாக் கடைகள் மூடல். தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,12,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
கொடைக்கானலில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் ஆலோசனை. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தண்ணீர் தேங்கி இருப்பது, கொசு ஒழிப்பு தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வருமான பகிர்வு முறையில் நடிகர்கள் எந்தவித முடிவும் எடுக்கவில்லை என தயாரிப்பாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பொருளாதார இழப்பு என தெரிந்தும் வேலை நிறுத்தம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மீனாட்சி தாயாருக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பெண்கள் திருமாங்கல்யம் மாற்றிக்கொண்டனர். வெட்டிவேர் மற்றும் நறுமண மலர்களால் திருக்கல்யாண மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தது. சிக்கிம் மாநிலத்தின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவில் கலந்து கொள்ள சென்ற பிரதமர் மோடி சிறுவர்களுடன் இணைந்து கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார். இளம் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடியதாக சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். கொடைக்கானல் ஏரி சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சரிடம் சிறுமி ஒருவர் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற திமுக பாடலை பாடினார். பாட்டை ரசித்து கேட்ட முதலமைச்சர் பின்னர் சிறுமியை பாராட்டினார். டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பட்டியலின கல்லூரி மாணவர் கொலையை கண்டித்து மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம். திருவனந்தபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் கூகுள் நிறுவனத்தின் AI தரவு மையத்திற்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். 1 ஜிகாவாட் திறன் கொண்ட இந்த தரவு மையம் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மிக முக்கிய மைல்கல்லாக விளங்கும் என்று கூறப்படுகிறது. Please put your hands together for this historic moment. Ladies and gentlemen, Google Cloud India AI Hub at Tarluvada, Andhra Pradesh, $15 billion భారీ పెట్టుబడితో గూగుల్ భారతదేశంలో చేపడుతున్నటువంటి అతిపెద్ద డిజిటల్ మౌలిక సదుపాయ ప్రాజెక్టుల్లో ఇదొకటి కావడం. கர்நாடக முதலமைச்சராக DK சிவக்குமார் விரைவில் பொறுப்பேற்பார் என அம்மாநில காங்கிரஸ் MLA இக்பால் ஹுசைன் கருத்து. மே 15 DK சிவக்குமார் முதலமைச்சர் ஆவார் என அவர் கூறியிருப்பது கர்நாடக மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. வங்கிக் கடன் முறைகேடு தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான 3034 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. எஸ் வங்கியில் பெற்ற கடனை சட்டவிரோதமாக வேறு நிறுவனங்களுக்கு மாற்றியதாக அனில் அம்பானி மீது தொடரப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
பாஜக ஆளும் உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 60 நாட்களில் சட்ட வரைவை தயாரிக்கவும் மத்திய பிரதேச மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு ஜோடிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டு திருமண நிகழ்ச்சியில் திடீரென புழுதி புயல் வீசியதால் திருமணம் பாதியிலேயே நின்றது. திடீரென சுழன்றடித்த புழுதி புயல் மற்றும் மழையால் கூடாரம் காற்றில் பறந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஐபிஎல் தொடரின் நேற்றைய லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் நடப்பு ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முதல் தோல்வியை சந்தித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. மும்பை வாங்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ரஷ்யா மீதான தாக்குதலை யுக்ரைன் தீவிரப்படுத்தியிருப்பதாக அந்நாட்டு அதிபர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் ஆற்றல் கட்டமைப்புகளை குறிவைத்து யுக்ரைன் தனது தாக்குதலை நடத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமெனி நலமுடன் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அவர் குறித்து பரப்பப்படும் தகவல்கள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் ஈரான் கூறியுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதையை இஸ்ரேல் ராணுவம் வெடிவைத்து தகர்த்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் பயங்கரவாத கட்டமைப்புகளை அழிக்கும் பணி தொடரும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை ஒட்டி அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் மன்னர் 3ஆம் சார்லஸ் உரையாற்றினார். இதற்காக அமெரிக்கா வருகை தந்த மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கமிலாவிற்கு ராணுவ மரியாதையுடன் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை ஜெர்மனி அதிபர் ஃபெட்ரிக் மெர்ஸ் ஆதரிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவை ஈரான் அவமானப்படுத்துவதாக மெர்ஸ் விமர்சித்திருந்த நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் கடல்வழி முற்றுகை மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல்களால் பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.